உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சதுரங்க பிரியனின் கனிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம நைட் அண்ட் பிஷப் எண்டிங் ஏற்கனவே ஒரு பார்ட் 1 போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்ட் 2 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்றைக்கி வச்சு இந்த அதே பொசிஷன் வைக்கிறேன். இந்த மாதிரி செட்டப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன்லேருந்து இந்த கிங்கை ஒயிட் பிஷப்னால் நம்ம அந்த கிங்கை பிளாக் கார்னர் கொண்டு போகணும், இந்த ஒயிட் கார்னர் கொண்டு போகணும், அல்லது இந்த ஒயிட் கார்னர் கொண்டு போகணும். அதான் நம்மளோட பிளான். ஸோ இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நைட் இங்கே செக் வச்சிங்கன்னா இந்த செகண்ட் ரோவில் வச்சிங்க. இது ஃபஸ்ட் ரோன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இது செகண்ட் ரோ. செகண்ட் ரோவில் நைட்டை செக் வச்சிங்க அப்படின்னா கிங்கு கண்டிப்பாக இந்த கார்னர் தான் போகுதுன்னு அர்த்தம். அது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இப்போது இந்த கிங்கு இந்த இடத்துக்கு வர முடியாது, இந்த பிஷப் இருக்குது, இங்கே தான் போய் ஆகணும். இந்த கார்னரை நைட் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஒயிட் ஸ்கொயர் வருவாங்க. இந்த ஒயிட் ஸ்கொயர் நமக்கு வேணும்னா என்ன செய்யணும், நம்ம ஒரு வேஸ்ட் மூவ் ஆடணும். வேஸ்ட் மூவ் ஆடிட்டு அவங்க இங்கே போகும்போது நம்ம இப்போ இந்த ஸ்கொயரை வந்து ஆக்குபை பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ வெளியில் போகிறாங்க. வெளியில் போனோடனே இப்போ இந்த ஸ்கொயரில் செகண்ட் ரேங்க் வெளியே ஓட போகிறாங்க. ஸோ அந்த செகண்ட் ரேங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போது நீங்கள் கேட்காத டவுட்ஸ் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் கேட்கல, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த கிங்குக்கு 2 சான்ஸ், இங்கே போகலாம், இங்கே போகலாம். போன தடவை நான் உள்ளே போனதை மட்டும் சொல்லியிருந்தேன். இந்த பக்கம் போயிட்டே இருப்பாங்க, இந்த சைடு போனால் எப்படி ஒதுக்குறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இங்கே போனால் நம்ம இப்படி வச்சு இங்கே வரும்போது கிங் இங்கே வரும்போது கிங் இங்கேன்னு சொல்லியிருந்தேன். ரைட்டுங்களா? இப்போது இவங்க இந்த பொசிஷன்லேருந்து இங்கே போகாமல் இங்கே போயிட்டாங்கன்னா, இப்போ இதுதான் நம்ம முக்கியமான விஷயத்தான் பார்க்க போகிறோம். இந்த கிங் இங்கே போயிட்டாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக இந்த நைட்டுக்கு பின்னாடி, அதாவது கிங் ஃபார்வர்டுன்னு நினச்சிக்கோங்க, நைட்டு மிடில்னு வச்சுக்கோங்க, இந்த பிஷப் தூக்கி இந்த எண்டில் வைக்கணும், இந்த பக்கம் ரூக்குக்கு நைட்டுக்கு பக்கத்தில் வைக்கணும். சரிங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இந்த கிங்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் ரூட்டு. ஏன்னா இந்த லைன் ஃபுல்லாக ஒயிட் பிஷப் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. வெளியில் போகணுன்னா அந்த கிங் இங்கே வந்து இப்படி தான் வெளில போகணும். ரைட்டுங்களா? அதனால் அந்த பிஷப் வச்சோன்னே அவன் என்ன செய்வான், கிங் எடுத்துகிட்டு இங்கே வருவாங்க. இப்போது அடுத்து இந்த கிங் எங்கே போகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஸ்கொயர் அண்டு இந்த பிளாக் ஸ்கொயர், இந்த 2 ஸ்கொயர் தான் போக முடியும். இந்த ரெண்டையும் நைட்டை வச்சு இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் கிங்கு, இந்த ஸ்கொயர் நைட்டு, இந்த ஸ்கொயர் பிஷப், இந்த ஸ்கொயர் நைட், இப்படி எல்லாருமே இதை ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இனிமேல் இந்த கிங் வெளியில் போகணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு எக்ஸிட் பாயிண்ட் தான் இருக்குது. இந்த 2 ஸ்கொயரும் கண்ட்ரோல் பை த நைட். ஸோ இந்த கிங் இங்கே வரைக்கும் வந்து இங்கே வரணும். இங்கே வரணுன்னா என்ன பண்ணணும், 1 2 3ன்னு இங்கே வரணும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துக்கு வரும் வரை நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் கிங்கை நோக்கி கொண்டு போகலாம். சரிங்களா? இங்கே வச்சுட்டோம். அவங்க இப்போ இங்கே வராங்க, நம்ம கிங்கை நோக்கி போகிறோம். இங்கே வராங்க, கிங்கை நோக்கி போகிறோம். இப்போ இந்த ஒரு ஸ்பேஸில் வந்து நான் இங்கே எஸ்கேப் ஆக போகிறேன்னு சொன்னாங்கன்னா, இப்போ தூக்கி கிங்கை இங்கே பிஷப்பை தூக்கி இங்கே வைங்க. இப்போ இந்த லைன் பிளாக் ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம 2 பிஷப்பு, இந்த 2 பிஷப் இந்த 2 ஒயிட் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. நைட்டு இந்த 2 பிளாக் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ஸோ ஒன்லி வே இவங்க இங்கே தான் போயாகணும். இப்போ கிங்கை கார்னர்லேருந்து நைட் பொசிஷன் சொல்லியிருந்தேன், அந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ கிங்கை அங்கே நகர்த்திருங்க. இப்போ இங்கே வராங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தேவை இந்த ஸ்கொயர்லேருந்து அவங்கள விரட்டணும். எப்பயுமே ஒரு பிளான் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்கொயர் நமக்கு வேணும்னா ஒரு வேஸ்ட் மூவ். அப்போ இவங்க இங்கே போகும்போது இந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க கார்னர் தான் போவாங்க, நைட்டை தூக்கி செக் வைங்க. இங்கே தான் வந்தாகணும், இப்போ நைட்டு தூக்கி செக் வைங்க. இப்போ நைட்டு ஆட்டோமேட்டிக்காக போர்டு எண்டில் 3rd ரோவுக்கு வந்துருச்சு, கார்னர் கிங்குக்கு வந்துருச்சு. பிஷப் தூக்கி வச்சிங்கன்னா செக் மேட். அடுத்து இன்னொரு ஸ்டேஜில் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மறுபடியும் ஒரு தடவை பார்த்துருங்க. இந்த கிங்கு இங்கே நைட் செக் வச்சிச்சு, இங்கே போச்சு, ஒரு வேஸ்ட் மாடணும், இங்கே வந்துச்சு, இங்கே செக்கு, இங்கே போச்சு. இப்போ இங்கே போனான்றதை பற்றி பார்த்தோம். இதில் 2 ஆப்ஷன் இருந்துச்சு கிங்குக்கு. அதில் நம்ம இந்த ஆப்ஷனை பற்றி இப்போ பேசணும். இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இது செகண்ட் வீடியோவில் இதுதான் டவுட் உங்களுக்கு வந்திருக்கணும். சரி, இந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. இங்கே செக் வச்சிட்டோம். இப்போ கிங் அட்டாக் பண்ணுறாங்க நைட்டை, கிங் சப்போர்ட் பண்ணிட்டோம். கிங் இங்கே போகிறாங்க, செகண்ட் ரோ வெளியே போகிறாங்கன்னு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ இங்கே வராங்க, பிஷப் செக் வைக்கிறோம். இப்போ இங்கே போகிறாங்க, பிஷப் ஒரு வேஸ்ட் மூவ் ஆடுறோம். 2 டைம்ஸ் ஆடணும்னு சொல்கிறதுனால இந்த செகண்ட் டைம் இதை ஆடுறோம். இப்போ இந்த கிங் இங்கே வெளில போனால் நம்ம நைட்டு இங்கே வரும். சேம் பொசிஷன், இதே மாதிரி ரெப்படிஷன் வருதுங்களா? இதே மாதிரி இப்போயும் இந்த கிங்குக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இங்கேயும் போகலாம், இங்கேயும் போகலாம். ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னது இந்த ஸ்கொயர் போனால் இங்கே வரணும் நைட்டுன்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் இவங்க இந்த ஸ்கொயருக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போது இந்த பொசிஷனில் உங்கள் பிஷப்பை தூக்கி ஒரு ஸ்டெப் வைங்க. உங்களுக்கு அஸ்யூஷுவல் பிஷப்போட லைன் தான் இது, இங்கே தான் வைக்கிறீங்க, இதை கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. சரிங்களா? இந்த 2 ஒயிட் ஸ்கொயரையும் நைட் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு.
இந்த பிளாக் ஸ்கொயரை கிங் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்லி 2 ஸ்கொயர்ஸ் டு மூவ். இங்கே போகலாம் அல்லது இங்கே போகலாம். வேறு எவர் இட் இஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே போய் இங்கே வந்து வெளில ஓடுறேன் அப்படின்னாங்கன்னா கிங்கை தூக்கி இங்கே வச்சுருங்க. இப்போ அந்த கிங்குக்கான ஆப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இங்கே தான் போய் ஆகணும். இப்போது நீங்கள் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணால் தான் நைட் எடுக்க முடியும். நைட் ஆல்ரெடி இந்த ஸ்கொயரை பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த நைட்டை எடுத்தால் தான் நைட் இங்கே போகணும். அதான் பிளானு. இந்த இடத்துல ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா இவரை ஃப்ரீ பண்ணிடலாம், ரைட்டுங்களா? அதனால் அந்த பிஷப் தூக்கி இங்கே வைங்க. இங்கே வரும்போது நீங்கள் நைட்டை தூக்கி இங்கே வைங்க. இங்கே வந்தாங்கன்னா மீண்டும் இங்கே வைங்க. இங்கே வந்தாங்கன்னா இப்போ நைட்டு போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு. செக்குங்களா? இப்போது இங்கே தான் வந்தாகணும். செக்குனா கேம் ஓவர். இது செகண்ட் டைப், ரைட்டுங்களா? இந்த ரெண்டு தான் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்க சொல்லியிருந்தேன். இந்த பொசிஷனில் 2 இடம், இந்த கிங் இங்கே இருக்கும்போது இந்த இடத்துல 2 இடம். இதை தான் பிளான் பண்ணியிருக்கணும். நல்லபடியாக முடிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். ஃபஸ்ட் வீடியோ பார்த்தவங்க நிறைய பேர் செகண்ட் வீடியோ பார்க்காம இருந்தேன்னா வேகமாக பாருங்கள். ரெண்டுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொசிஷனில் நல்லா செய்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக தமிழர் சதுரங்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.